ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 4ஆம் அதிபதி எந்தெந்த பாவங்களில் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஜோதிடம் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடத்தை புதிதாக கற்றுக்கொள்வர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட ஆர்வத்திலிருந்து வீட்டிலிருந்து பல விஷயங்கள்லாம் பார்த்து குழம்பி போயிருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் இதை எல்லாத்தையும் குறிக்கணும். உங்கள் லக்னத்திலேருந்து லாங்கிற இடத்துலேருந்து 4வது ராசி எதுவோ அதுதான் உங்களுக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் தான் அந்த 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா தாயாரை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர், தெரு, வீடு எல்லாத்தையும் குறிக்கிறது. வீடு, மனை, வாகனம், நிலம் எல்லாத்தையும் குறிக்கிறது. அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கிறது. 4ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய சொத்து பத்துக்களை குறிக்கிறது. 4ஆம்ங்கிறது உங்களை சுற்றியுள்ள உறவினர்களையும் குறிக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவசாய உபகரணங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறது 4ஆம் இடம்தான். இந்த 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன? அப்போ 4ஆம் அதிபதி லக்னம்ங்கிறது 1ஆம் இடம் இல்லையா? இந்த 1ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் ஓரளவு வசதியான குடும்பத்தில் தான் பிறப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வசதியான குடும்பத்தில் தான் பிறப்பாங்களா அப்படின்னு பார்க்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே அமையப்பெற்ற வீட்டில் தான் அவங்க பிறப்பாங்க. நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்காது, சொந்தமாக நிலம் இருக்காது இல்லையா? இது கிராமங்கள்லேயே இன்னும் பல இடங்களில் உண்டு. அந்த மாதிரி 4ஆம் அதிபதி லக்னத்திலேயே அமர்ந்திருந்தால் அவர்கள் அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் அந்த குடும்பம் வசதியாக இருக்கும். அப்படி எடுக்கலாம். இவங்களால் அந்த குடும்பம் வசதியாகுதா அல்லது அந்த வசதியான குடும்பத்தில் இவங்க பிறக்கலாங்கிறது அந்த காலகட்டத்தை பொறுத்து அமையும். எப்படி இருந்தாலும் 4ஆம் அதிபதி சுகாதிபதினு ஒரு பேர் இருக்கிறதுனால 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு சொத்து உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நல்ல கல்வி பயிலக்கூடியவர்களாக இருப்பாங்க. அம்மாவோட அன்பு பூரணமாக கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதனால் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்ல பலனையை கொடுக்கும். அடுத்து 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால், 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம்ல. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது. ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அதாவது நெல்லை வசந்தன் ஐயா எவ்வளோ உலக புகழ்பெற்ற ஜோதிடர், மறைந்தும் அவரை பற்றி இன்றைக்கி நம்ம தொடர்ந்து எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா? அப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் 4ங்கிறது கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், வருவாய் ஸ்தானம் இல்லை. வாக்கின் மூலமாக வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால். அப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பல பேர் அவங்க அவங்களோட வார்த்தைகளால் பிழைக்கணும். இப்போ வழக்கறிஞர்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்ல வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் கூட அவங்க நல்ல ஆசிரியர்களாக பேர் எடுப்பாங்க. நல்ல மேடை பேச்சாளர்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே தீர்வு காண்பார்கள். அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது என்ன கிரகம்ங்கிறதும் பார்க்கணும் நம்ம டைரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி. வித்தை ஸ்தானம் 4ஆம் இடம், வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். இப்போ வித்தை ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அதையே அது மிகப்பெரிய பலனாக நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயத்தில் இருக்கும். அடுத்து 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால், அப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் எல்லாமே சொல்லிட்டு வந்தோம்ல. 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4க்கு 3 12ஆம் இடம் விரயஸ்தானம் இல்லையா? அப்போ குடும்பமானவரை 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க பிறந்த ஊரில் இருந்தாலும் முன்னுக்கு வர முடியாது. அதனால் கூடுமான வரைக்கும் வெளியேறி வந்துடுறது நல்லது. வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருந்தால் கூட அதையும் மீறி பிறந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியாது.
அடுத்தது படிப்புகளும் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட படிப்புகள் நிறையா இருக்கும். சில இடங்களில் பிரேக் உருவாகும், சில இடங்களில் படிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் கேப், இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அப்போ சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். சொந்த வீட்டில் இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி பல சுகங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்காது. ஏதாவது ஒரு இடையூறுகள் இருந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா? அப்போ 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சுகக்குறைவு, அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மாதிரி சில அடிப்படை பிரச்சனைகளுக்கு அவங்க நெருக்கடியை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் உருவாகும். கூடுமானவரை பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வந்தவர்கள் ஓரளவு அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலையே இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்? 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலையே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தானே. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற ஊர்கள்லேயே நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக இருப்பாங்கன்னா வெறும் நிலபலத்தோட சொத்து பத்துக்களோடு இருப்பாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்க முடியாது. சாதாரண நிலையில் இருந்தால் கூட அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இருக்காது. அங்கே இருக்கிற குடும்பங்களில் ஏதோ ஒரு வகையில் இந்த குடும்பம் செல்வாக்கு பெற்ற குடும்பமாக இருக்கும். அவங்க வந்து அந்த செல்வாக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, கிணறு, போர்வெல், பம்பு செட்டு, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் பண்ணுவாங்க. நகரங்களில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விதவிதமான வாகனங்களை வாங்கி வச்சிட்ருப்பாங்க. அம்மாவை கூடுமான வரைக்கும் கீழே விடாமல் சில பேர் வச்சுப்பாங்கள்ல, நல்ல மாதிரி பார்த்துப்பாங்கள்ல. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தாயோட அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்கும். அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மா பேச்சை யாரும் மீற மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல அம்மாவோ சொத்து உள்ள அம்மாவோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கல்வியும் நல்ல கல்வி கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்து 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் 4க்கு வந்து 5 2ஆம் இடம் இருக்கு இல்லையா? அப்போ வீடு, வாகனம், நிலம், இது மூலமாக அவர்களுக்கு ஒரு வகையான வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா இருப்பாங்க, அம்மாவுக்கு சொத்து இருக்கும், அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் எடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் வந்து சொந்தமாக கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, குறைந்தபட்சம் டுட்டோரியல் காலேஜ் நடத்துகிறவங்க, சில பேர் கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆரம்ப கல்வியா, அடிப்படை கல்வியா, உயர்கல்வியான்னு கிடையாது. ஜோதிடம் கூட ஒரு வகையில் ஒரு கல்வி தானே. இந்த மாதிரி வந்து பல கல்விகள், அதாவது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ்லாம் வருதில்ல, அந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறவர்கள் நல்ல மாதிரியான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நல்ல கல்விகளை கற்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லையா? 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடம்ங்கிறது நோயை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுனால் தாயார் வழிகளில் சில கடன்கள் ஏற்படும். தாயாருக்கு வந்து நோய் ஏற்பட்டு அதுக்கு நம்ம செலவுகள் செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கிட்டு, வட்டிக்கு அதிகமான கடனெல்லாம் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிற சில சூழ்நிலைகள்லாம் வருதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் கடன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கள்ல. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள், கால்நடை, அது மாதிரி வந்து வீட்டு செல்ல பிராணிகள் இந்த மாதிரி வளர்க்குறாங்கல்ல, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தேவையான அந்த தீவனம், அப்புறம் இந்த மருந்து பொருட்கள், இந்த மாதிரி வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா ஓரளவு நல்ல பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், 4ங்கிறது சுகஸ்தானங்கிறோம், 7ங்கிறது கலத்திரஸ்தானம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா தாய் வழியில் கணவனோ அல்லது மனைவியோ அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 4ஆம் இடம்ங்கிறது நம்ம சொந்த ஊருங்கிறதுனால நம்ம திருமணம் பண்ணிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்திலேயே கூட இருப்பாங்க. சில பேர் அந்த பக்கத்தில் இருந்து அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இல்லை வந்து நம்ம ஊரை ஒட்டி உள்ள இடங்கள்லேருந்து திருமணம் செய்து கொள்பவர்களாக கூட இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வெளியூரில் இருந்தால் கூட அவங்களோட பூர்வீகம் இதே ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? 4ஆம் இடம்ங்கிறது சொத்துக்களை குறிக்கிறது, 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரத்தை குறிக்கிறதுனால திருமணமான பிறகு கணவனுக்கு மனைவி வழியிலேயோ, மனைவிக்கு கணவன் வழியிலேயோ சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இதுவும் வந்து 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல பலனில் ஒரு பலமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8ங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, நெருக்கடியை குறிக்கக்கூடியது தானே. அப்போ சொத்துக்களை எல்லாம் நிறைய பேர் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து
கணவன் மனைவி சேர்க்கை சொல்லக்கூடிய ஒரு இடம், ஆண் பெண் சேர்க்கை சொல்லக்கூடிய இடம் இல்லையா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்களை வந்து தவறான வழிகளில் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இழக்கிறவர்களுக்கு கூட, எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நோய்களுக்காகவும் கடன்களுக்காகவும், இன்னும் சில பேர் இந்த ஜாமீன் எல்லாம் போட்டுட்டு சில பேர் வந்து யாரோ ஒருத்தன் கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் நம்மளுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருதில்ல, இந்த மாதிரியும் சில சூழ்நிலைகள் வரும். அதனால் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக நாம் வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு சில பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு. அப்படின்னா 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கிறது, 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கிறது இல்லையா? அப்போ தாய் தந்தையர் 2 குடும்பங்களில் ஏதாவது ஒன்று மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள குடும்பமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2மே செல்வாக்கு உள்ள குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. அம்மா வழி குடும்பமும் ஒரு செல்வாக்கான குடும்பம் இருக்கும், தந்தை வழி குடும்பமும் ஒரு செல்வாக்கான குடும்பமும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவர்கள் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு குடும்பத்தில், செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறவர்களாக இருப்பாங்க. பொதுவாக 4, 9 ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டாலே அவங்க வந்து ஓரளவு இருக்கிற இடத்துல வரைக்காவது ஓரளவு வந்து செல்வாக்கு பெற்றவர்கள், செல்வத்திலையா புகழிலையா இல்லை வந்து படிப்பு திறமையிலையான்னு தெரியாது, ஏதாவது ஒரு வகையில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பாங்க. குடும்பம் வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகளுக்கு போராடாத அளவுக்கு ஓரளவு பூர்வீக சொத்து இருக்கும். சொத்து இருக்கிற அளவுக்கு செல்வம் புகழ் செல்வாக்கும் இருக்கும். அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறவங்களும் இருப்பாங்க. குடும்பம் வரைக்கும் 4, 9 சம்மந்தப்படுறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு தான் இருக்கும். அப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதோ, 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதோ ரொம்ப சிறப்பு. இதில் என்னென்னா இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்ததில் இந்த கிரகங்கள் பகை கிரகங்களா, கேந்திர தோஷம் உள்ளதா, இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு புதையல் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ, இல்லைன்னா திடீர்னு யாருக்கும் கிடைக்காத ஒரு புதிய ஒப்பந்த வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும். அதாவது எப்படின்னா சாதாரண நிலையிலிருந்து சாமானியமான குடும்பத்திலேருந்து இந்த சாதனை படைத்து மிகப்பெரிய அளவுக்கு போகிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 10க்கும் 4க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ 4ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் நல்ல இடங்கள்லாம் நல்ல பலனை தான் தொடர்ந்து கொடுத்துட்டு போகிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தது 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் இது அதை விட பெரிய சிறப்பு. சில குழந்தைகள் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் வீட்டு குடும்பத்தில் தானே பிறக்கும் போதே அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு சொத்துக்கள் இருக்கும். பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி பிறக்கும் போதே இயல்பாகவே. அதுக்கு அடுத்தது அவர்கள் செய்கிற தொழிலையும் ஒன்றுத்துலேயும் அவங்க சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் சக்ஸஸ் ஆவாங்க, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 11ஆம் இடம் பாதகஸ்தானமான மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா பலன்கள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை ஒரு வகையில் பார்த்துக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் அப்போ விரயஸ்தானம் தானே. 4ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தால் சொத்துக்களை வச்சு பிரயோஜனமே கிடையாது. சொந்த ஊரில் சொத்துக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பரவி கிடந்தால் கூட அந்த இடத்துல இருந்து அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய அளவுக்கு சொத்து இருக்கும், படிச்சுட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க, அங்கே பெரிய தொழில் பண்ணுவாங்க, அது பெரிய வருவாய் கிடைக்கும். ஸோ பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் இது உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது 4ஆம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 12ஆம் இடம்ங்கிறது ஆராய்ச்சி கல்வின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் இடம் கலைகள். ஒரு நல்ல நாட்டிய கலைஞர்கள்லாம் கூட இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறது வந்து வெளிநாடு தானே. அப்போ 4ம் 12ம் சம்மந்தப்படும் போது இந்த ஏன் நாட்டியம் பர்டிகுலராக சொல்லும்போது கால் வந்து 12ஆம் இடம் இல்லையா, 4 வந்து கலை இல்லையா. அப்போ இந்த நாட்டிய கலை நடன கலையெல்லாம் சிறப்பு பெற்றவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும். அதன் மூலம் அவங்க புகழ் பெறுறாங்களா வருவாய் பெறுறாங்களா அப்படிங்கிறது வந்து மற்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு வகையில் ப்ளஸ்ஸு, இன்னொரு வகையில் மைனஸு. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.